மகளிரை தொழில் முனைவோர் ஆக்க சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் அறிமுகப்படுத்தப்படும் என அமைச்சர் காந்திராஜ் தெரிவித்துள்ளார். தமிழக சட்டசபையில் கூட்டுறவுத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதம் நடைபெற்ற நிலையில் புதிய அறிவிப்புகளை அமைச்சர் காந்திராஜ் வெளியிட்டார். அதில் பெண்களை தொழில் முனைவோராக்க புதிதாக சிங்கப்பெண்கள் கடன் திட்டம் 7,015 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கூட்டுறவு நிறுவனங்களால் செயல்படுத்தப்படும் எனவும், விவசாயிகளுக்கென ஊரக தொழில் கடன் திட்டம் 9% வட்டி விகிதத்தில் வழங்கப்படும் எனவும் தெரிவித்தார். தொடர்ந்து அறிவிப்புகளை வெளியிட்ட அவர், கூட்டுறவு நிறுவனங்களால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களின் தரத்தை மேம்படுத்தி லாபத்தை உயர்த்தும் வகையில் வணிக சின்னம் அறிமுகப்படுத்தப்படும் என தெரிவித்தார். மேலும் அனைத்து தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் 5 சேவைகள் வழங்கும் சங்கங்களாக தரம் உயர்த்தப்படும் எனவும் அமைச்சர் காந்திராஜ் அறிவித்துள்ளார்.